டிசம்பர் 20, 1968 அன்னைக்கு ஒரு இளம் ஜோடி அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக கார்ல வெளியில போயிருக்காங்க. தனியா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்ச அவங்க கலிஃபோர்னியால இருக்கிற லேக் ஹெர்மான் பக்கமா காரை திருப்பியிருக்காங்க. அந்த கார்ல பென்டி லோ ஜென்சன் சொல்லக்கூடிய 16 வயசு பெண்ணும் டேவிட் ஃபேரடேன்னு சொல்லக்கூடிய 17 வயசு பையனும் இருந்திருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது அவங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு. அவங்க லேக் ஹெர்மான் பக்கத்துல காரை நிறுத்தினதும் பின்னாடியே இன்னொரு கார் வந்து அங்க நின்னு இருக்கு. அதுல இருந்த ஆள் டேவிட் அண்ட் பென்டிய காரை விட்டு இறங்க சொல்லியிருக்கான். இந்த 2 பேரும் இறங்க முடியாதுன்னு சொன்னதும் அந்த ஆள் அவங்கள பயமுறுத்துறதுக்காக காரோட பேக் வீல ஷூட் பண்ணிருக்கான். பயந்து போன டேவிட்டும் பென்டியும் உடனே காரை விட்டு ஓடி இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஆள் அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிருக்கான். டேவிடோட தலையில ஒரு புல்லட்டும் பென்டியோட முதுகுல 5 புல்லட்டும் பாஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த கில்லர் உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். இந்த ஷாக்கிங்கான இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஒரு ஃபேமஸான சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாச்சு. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோடியாக் கில்லர் பத்தி தான். ஜோடியாக் கில்லர் 20ஆம் நூற்றாண்டுல இருந்த பயங்கரமான சீரியல் கில்லர்ல ஒருத்தன். 1960ல இருந்து 1970களில் இந்த மனுஷனுடைய கொடூரமான கொலைகளை பார்த்து சான் பிரான்சிஸ்கோ மக்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவன் தான் செஞ்ச கொலைகளை பத்தி பெருமையா எழுதி பிரஸுக்கும் போலீஸுக்கும் லெட்டர்ஸ் அனுப்பியிருந்தான். அதோட அவனை பிடிக்க அவன் செஞ்ச கொலைகளோட தொடர்புடைய சில க்ளூஸும் அனுப்பியிருந்தான். முதல் 2 கொலைகளை செஞ்சதுக்கு அப்புறம் அவன் அடுத்த 6 மாசத்துக்கு யாரையும் தொந்தரவு பண்ணல. ஆனா திரும்பவும் வந்த அவன் 2வது கொலை கேஸை உருவாக்கினான். 4ஆம் தேதி ஜூலை 1969ல அமெரிக்கால இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த நாள்ல 18 வயசான டார்லின் ஃபெரின், 16 வயசான மைக்கேல் மேஜோ பட்டாசு வாங்கறதுக்காக கார்ல போயிருக்காங்க. போற வழியில ஒரு கார் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றத பார்த்து அவங்க அந்த காரை ஏமாத்துறதுக்காக ப்ளூ ராக் ஸ்பிரிங்ஸ் பார்க்ல இருக்கிற பார்க்கிங் ஏரியாவுக்கு காரை திருப்பியிருக்காங்க. ஆனா ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த ஸ்ட்ரேஞ்சரும் பார்க்கிங்குள்ள வந்திருக்கான். முதல்ல அவன் அவனுடைய காரை இவங்க காருக்கு பக்கத்துல நிறுத்தியிருந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காரை ரிவர்ஸ் எடுத்து அங்கிருந்து போயிருக்கான். டார்லினும் மைக்கேலும் அந்த கார் திரும்பி போனதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. போன கார் திரும்ப வந்திருக்கு. இந்த தடவை அவங்க காருக்கு முன்னாடி வந்து நின்னு இருக்கு. கார்ல இருந்து ஒருத்தர் கையில ஒரு பவர்ஃபுல்லான டார்ச் லைட்டோட இறங்கி வந்திருக்கான். அந்த டார்ச் லைட் வச்சு அவங்க முகத்துல அடிச்சிருக்கான். முதல்ல இவங்க 2 பேரும் வந்தது போலீஸா இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அடுத்த செகண்டே வந்தவன் அந்த 2 பேரையும் துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டு அவன் வந்த கார்ல ஏறி தப்பிச்சு ஓடி இருக்கான். டார்லின் அங்கேயே இறந்திருக்கா. ஆனா மைக்கேல் சில காயத்தோட உயிர் பிழைச்சிருக்கான். கொஞ்ச நேரத்துல பக்கத்துல விளையாடிட்டு இருந்த 3 பசங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மைக்கேல் அந்த கில்லரோட முகத்தை பார்த்தேன்னு சொன்னதுனால அவன் சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு போலீஸ் அந்த கில்லரோட ஸ்கெட்சை ரெடி பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அதே நாள்ல சரியா இரவு 12:40க்கு வெலேஜோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மர்மமான ஃபோன் கால் வந்திருக்கு. அந்த கால் ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்ல இருந்து வந்திருக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் எதுவும் பேசாமலே போனை கட் பண்ணிருக்கான். இதுதான் போலீஸ்க்கு ஜோடியாக் கில்லர் கிட்ட இருந்து வந்த முதல் ஃபோன் கால். இதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு சரியா ஆகஸ்ட் 1, 1969ல இந்த கில்லர் 3 டிஃப்ரெண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். அந்த லெட்டர்ல அவன் லேக் ஹெர்மான்ல நடந்த கொலைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கு ப்ளூ ராக் ஸ்பிரிங் பார்க்ல நடந்த கொலைக்கும் இவன் தான் காரணம்னு சொல்லி எழுதியிருந்தான். அவன் சொல்றது உண்மைன்னு நிரூபிக்க சில ரகசியத்தையும் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தான். அவன் மென்ஷன் பண்ணியிருந்த அந்த விஷயம் போலீஸ்க்கு மட்டும்தான் தெரியும். எந்த மாதிரியான துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்கான், எவ்வளோ புல்லட் யூஸ் ஆகிருக்கு, கொல்லப்பட்டவங்க போட்டிருந்த ட்ரெஸ் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல இருந்திருக்கு. அந்த லெட்டர்ல ஜோடியாக் கில்லர் ஒரு சீக்ரெட் கோட் மெசேஜும் சேர்த்து அனுப்பியிருந்தான். அதோட அவன் ஒரு மிரட்டலான கோரிக்கையும் வச்சிருக்கான். அதாவது இந்த நியூஸை நாளைக்கு வர நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் இன்னும் பல பேரை கொலை பண்ணுவேன்னு எழுதியிருந்தான். இந்த சீக்ரெட் கோடை அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அப்ப அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல அந்த கோடை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முதல்ல சான் பிரான்சிஸ்கோவை சேர்ந்த ஒரு தம்பதி அந்த கோட் மெசேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருந்த மெசேஜ் என்னன்னா, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. காட்டுல விலங்குகளை கொல்றதை விட இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மனுஷன்தான் ரொம்ப ஆபத்தான விலங்கு. இது தவிர அந்த கோட் மெசேஜ்ல இன்னும் பல பயங்கரமான விஷயத்த பத்தியும் எழுதியிருந்தான்.
அதாவது அவனுக்கு மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குன்னும், அவன் கொல்ற ஒவ்வொருத்தரும் இறந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருந்தான். இந்த லெட்டர் அனுப்பினதுக்கு அப்புறம் அடுத்த 2 மாசத்துக்கு ஜோடியாக் யாரையும் தொந்தரவு பண்ணல. ஆனா திரும்பவும் ஒரு புதிய மர்டர் கேஸோட ஜோடியாக் கில்லர் திரும்பி வந்திருக்கான். செப்டம்பர் 27, 1969 ஒரு காலேஜ் ஜோடி பிரெயின் ஹார்ட்னல், சிசிலியா ஷெப்பர்ட் இவங்க 2 பேரும் பிக்னிக் செலிப்ரேட் பண்றதுக்காக லேக் பெரிக்கு போயிருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தன் அவங்கள நெருங்கி வரத பார்த்திருக்காங்க. அந்த ஆள் கருப்பு கலர் ஹூடி போட்டு இருந்திருக்கான். அந்த ஹூடியில ஜோடியாக் சிம்பலும் இருந்திருக்கு. அவங்க பக்கத்துல வந்ததும் ஜோடியாக் அவன் வச்சிருந்த துப்பாக்கிய காட்டி பணமும் கார் சாவியும் தர சொல்லி மிரட்டியிருக்கான். அப்போ பிரெயின் கிட்ட வெறும் 75 சென்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த பணத்தையும் கார் சாவியையும் அந்த கில்லர் கிட்ட பிரெயின் கொடுத்திருக்கான். ஆனா ஜோடியாக் பிரெயின் கிட்ட கார் சாவியை திருப்பி கொடுத்திருக்கான். அப்புறம் துப்பாக்கி வச்சு மிரட்டி 2 பேரோட கைகளையும் கயிறு வச்சு கட்டி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஜோடியாக் தான் கிட்ட இருந்த கத்தியை எடுத்து அந்த 2 பேரையும் மாறி மாறி பல தடவை குத்திருக்கான். இவங்க 2 பேரும் இறந்துட்டு தான் நினைச்ச ஜோடியாக் திரும்பி கார் கிட்ட போயிருக்கான். அங்க அந்த கார் கதவுல கத்தியை வச்சு சில தகவலை எழுத ஆரம்பிச்சான். அதுல இந்த இடத்தோட பேர், தேதி, நேரம், யூஸ் பண்ண வெப்பனோட பேர் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல இருந்த இந்த 2 பேரையும் பார்த்திருக்காரு. அதிர்ஷ்டவசமா அவங்க இன்னும் உயிரோட தான் இருந்திருக்காங்க. உடனே அந்த 2 பேரையும் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா சிசிலியா வலி தாங்க முடியாம போற வழியிலேயே இறந்து போயிருக்காங்க. பிரெயின் மட்டும் உயிர் பழிச்சிருக்கான். அவன் போலீஸ் கிட்ட அன்னைக்கு நைட் நடந்த அந்த சம்பவத்தை பத்தி முழுசா சொல்லியிருக்கான். முன்னாடி நடந்த மாதிரியே இந்த தடவையும் ஜோடியாக் நைட் சரியா 7:40க்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அவன் திமிரா தான் செஞ்ச கொலைகளை பத்தின தகவலை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். போலீஸ் ஜோடியாக்குடைய இந்த தொடர் கொலையில இருந்து 7 குறிப்பிட்ட மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் எப்பவுமே இளம் ஜோடிகளை மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்கான். இவனோட அட்டாக் எல்லாமே வார கடைசியில அப்படி இல்லைன்னா விடுமுறை நாட்கள் அப்போதான் நடந்திருக்கு. இரவு நேரத்துல அப்படி இல்லைன்னா வெளிச்சம் கம்மியா இருக்கிற மாலை நேரத்துல தான் கொலை செஞ்சிருக்கான். ஒவ்வொரு கொலை அப்பவும் தான் பண்ண கொலைய பெருமையா ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்கான். பெரும்பாலும் இந்த கொலைகள் எல்லாம் ஃபேமஸான டேட்டிங் ஸ்பாட்ல தான் நடந்திருக்கு. கார்ல வச்சு நடந்த கொலைகள் தான் அதிகம். பெரும்பாலான கொலைகள் தண்ணி இருக்கிற இடத்துல தான் நடந்திருக்கு. இந்த 7 மெத்தடை வச்சு பார்க்குறப்போ ஜோடியாக் ஒருவேளை காதல்ல ஏமாந்தவனா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெண்களை மட்டும் வெறுக்கிறவனா இருக்கலாம்னு நினைச்சாங்க. ஏன்னா கடைசி அவன் பண்ண 3 அட்டாக்ல 2த்துலயும் ஆண்கள் மட்டும்தான் உயிர் பழிச்சிருக்காங்க. ஆனா போலீஸ்க்கு அப்ப தெரியாது இந்த தடவை ஜோடியாக்குடைய டார்கெட் வேற மாதிரி இருக்க போகுதுன்னு. கடைசி அவன் செஞ்ச கொலையிலிருந்து வெறும் 2 வாரத்துக்கு அப்புறம் சரியா அக்டோபர் 11, 1969 ஜோடியாக் திரும்பவும் வெளியே வந்திருக்கான். பால் ஸ்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸி டிரைவரை ராத்திரி 9:30 மணி அளவுல அவன் ஓட்டிட்டு வந்த டாக்ஸியை தடுத்து நிறுத்தியிருக்கான். அவனை பிரசிடியோ ஹெய்ட்ஸ் பகுதியில் இருக்கிற ஒரு தெருவுக்கு போக சொல்லியிருக்கான். டாக்ஸி அந்த இடத்த ரீச் பண்ணதும் ஜோடியாக் முதல்ல கார் முழுசா நிக்கட்டும்னு வெயிட் பண்ணியிருக்கான். அப்புறம் திடீர்னு பால் ஸ்டேனை நேருக்கு நேராக குறி வச்சு சுட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஜோடியா காரை விட்டு இறங்கி முன் சீட்ல உட்காந்து பாலோட சட்டையில இருக்கிற ஒரு பகுதியை கத்தியால கிழிச்சு எடுத்துட்டு ஓடி போயிருக்கான். இந்த கொலை நடக்கிறப்போ பக்கத்துல இருந்த பில்டிங்ல 2வது மாடியில இருந்த 2 பசங்க இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க. அவங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் உடனே கொலை நடந்த இடத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க. போற வழியில ஜோடியாக்க பார்த்திருக்காங்க. அவன் பனிமூட்டத்துக்கு நடுவுல மெதுவா நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல போலீஸ் ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருந்த ஆளை தேடிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஜோடியாக் மேல சந்தேகம் எதுவும் வரல. ஏன்னா ஜோடியாக் வேற ஒரு கலர் ட்ரெஸ்ல இருந்திருக்கான். போலீஸ் ஜோடியாக்க நிறுத்தி இந்த இடத்துல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரியான ஆளை பாத்தியான்னு கேட்டிருக்காங்க. ஜோடியாக் அடுத்த தெருவுல ஒரு ஆள் துப்பாக்கியோட ஓடிட்டு இருக்கான்னு போய் சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே போலீஸ் அவசர அவசரமா அடுத்த தெருவுக்கு போயிருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் கொஞ்சம் இறங்கி ஜோடியாக்க கவனிச்சிருந்தா அவன் ஜாக்கெட்ல இருந்த ரத்த கரையை பார்த்திருக்கலாம். இப்படி ஜோடியாக் திரும்ப ஒரு தடவை போலீஸ் கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிருக்கான். ஆனா இந்த மர்டர் அப்போ போலீஸ்க்கு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. பால்ஸ்டேனோட டாக்ஸில இருந்து ஜோடியாக்கோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க.
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜோடியாக் திரும்பவும் பிரஸுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். இந்த தடவை பால்ஸ்டீனோட கொலை பத்தின முழு விவரத்தை தெளிவா எழுதியிருந்தான். ஆதாரத்துக்காக பாலோட சட்டையில இருந்து கிழிச்சு எடுத்துட்டு வந்த அந்த துண்டையும் கூட சேர்த்து அனுப்பியிருந்தான். அது மட்டும் இல்லாம இந்த தடவை அவன் ஸ்கூல் பஸ்ஸை அட்டாக் பண்ண போறதா மிரட்டி இருந்தான். இந்த நியூஸ் ஊர் முழுக்க பரவி மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அடுத்த சில வாரத்துக்கு ஒவ்வொரு ஸ்கூல் பஸ்லயும் சேஃப்டிக்காக ஒரு போலீஸை அனுப்பி வச்சாங்க. ஆனா ஜோடியாக் மிரட்டின மாதிரி ஸ்கூல் பஸ்ல எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்கல. ஜோடியாக்கை பார்த்த அந்த 2 பசங்க சொன்ன அடையாளத்தை வச்சு திரும்பவும் ஒரு புது ஸ்கெட்சை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை எல்லா டாக்ஸி டிரைவர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஜோடியாக் இந்த தடவை வேற ஒரு பிளானோட வெளியே வந்தான். டாக்ஸி டிரைவரை கொன்ன 10 நாளைக்கு அப்புறம் அக்டோபர் 22, 1969 அவன் ஓக்லாண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அப்ப இருந்த ஃபேமஸ் லாயரான மெல்வின் பெல்லியோட டெலிவிஷன் ஷோல பேச ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்கான். இது அப்போ சேனல் 7ல நடக்கிற ஒரு லைவ் டாக் ஷோ. அன்னைக்கு வழக்கத்தை விட முன்னாடியே அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஜோடியாக் கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கு. ஆனா அந்த கால் உடனே கட் ஆகியிருக்கு. திரும்ப கால் பண்ணப்போ அந்த கால் ரொம்ப நேரம் இருந்திருக்கு. இந்த ஃபோன் காலில் ஜோடியாக் அவனோட பேர் சாம்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கான். ஃபுல் ஷோல அவன் 35 தடவை ஃபோன் பண்ணியிருப்பான். ஆனா அதுல 12 தடவை மட்டும்தான் டிவியில லைவ்ல வந்திருக்கு. அந்த ஃபோன் கால் அப்போ லாயர் பெல்லி அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்காரு. ஆனா அதுக்கு சாம் சொன்ன பதில் எல்லாமே குழப்பமா தான் இருந்திருக்கு. ஆரம்பத்துல எல்லாரும் இந்த ஃபோன் கால்ல வந்தது ஜோடியாக் தான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு உண்மையிலேயே இது ஜோடியாக் கிடையாதுன்னு. ஏன்னா ஜோடியாக்கோட உண்மையான குரலை நேர்ல கேட்ட சாட்சிகள் எல்லாம் இது அவனோட குரல் கிடையாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. கடைசியா இந்த ஃபோன் கால் நாப்பா ஸ்டேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. டிவி ஷோ முடிஞ்சு சில வாரத்துக்கு அப்புறம் பிரஸுக்கு ஜோடியாக் கிட்ட இருந்து 2 லெட்டர்ஸ் வந்திருக்கு. இந்த லெட்டர்ஸ்க்கு நடுவுல ஒரு சீக்ரெட் மெசேஜும் இருந்திருக்கு. அதை நியூஸ் பேப்பர்ல திரும்பவும் உடனே பப்ளிஷ் பண்ணணும்னு அவன் எழுதியிருந்தான். முதல்ல அனுப்பின என்கிரிப்டட் மெசேஜை ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஆனா இந்த தடவை அனுப்பின கோட் ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இந்த கோட் அடுத்த 50 வருஷத்துக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. சரியா 2020 கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் 3 கோடிங் எக்ஸ்பர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இந்த கோட் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா இந்த கோட்ல ஜோடியாக் தன்னுடைய கேஸை பத்தி எதுவுமே சொல்லல. அதாவது எந்த ஒரு முக்கியமான தகவலையும் கொடுக்கல. அவன் சொன்ன ஒரே விஷயம் டிவி டாக் ஷோல ஃபோன் செஞ்சது நான் இல்லை. ஆனா இந்த கோட் கூட பிரஸுக்கு அனுப்பின லெட்டர்ல இருந்து போலீஸுக்கு கடைசியா ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அதாவது அவன் ஒரு வெடிகுண்டு செஞ்சு வச்சிருக்கிறதாவும் அதை அவன் வீட்டில் பேஸ்மெண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லி போலீஸை மிரட்டியிருக்கான். நிறைய பேஜஸ்க்கு எழுதியிருந்த அந்த லெட்டர்ல உருப்படியா கிடைச்ச ஒரே இன்ஃபர்மேஷன் இது மட்டும்தான். அப்படி அவன் சொல்றது உண்மையா இருந்தா ஜோடியாக் ஒரு அபார்ட்மெண்ட் ஹவுஸ்ல இல்லாம கண்டிப்பா ஒரு தனி வீட்டில தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஏன்னா தனி வீட்டில தான் பேஸ்மெண்ட் ரூம் இருக்கும். அந்த காலத்துல பே பகுதியில பேஸ்மெண்ட் ரூம் அப்படிங்கிறது ஒரு ரேரான விஷயம். இந்த க்ளூ வச்சு ஜோடியாக் பே பகுதியை சேர்ந்தவன் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அவனோட வீட்டில் பேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ஜோடியாக் ஒரு பெரிய தப்பை பண்ணியிருக்கான். இந்த லெட்டர் வந்த 5 மாசம் கழிச்சு சரியா 1970 மார்ச் 22 ஜோடியாக் ஹைவே 132ல கேத்லின் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கடத்த முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த பொண்ணு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியிருக்கா. போலீஸ் கேத்லின் கிட்ட ஜோடியாக்கோட ஸ்கெட்சை காட்டினப்போ அவ உடனே இவன் தான்னு அடையாளம் காட்டியிருக்கா. அடுத்த 4 வருஷத்துக்கு ஜோடியாக் கிட்ட இருந்து நிறைய லெட்டர்ஸ் அண்ட் சீக்ரெட் கோட் வந்துட்டு இருந்திருக்கு. சில லெட்டர்ல தான் செஞ்ச கொலைகளை பத்தி தெளிவா எழுதியிருந்தான். இன்னும் சில லெட்டர்ல ஹாலிவுட் படத்தை பத்தி விமர்சனம் எழுதி அனுப்பியிருந்தான். அதே மாதிரி அவன் ஒரு லெட்டர்ல தான் கிட்ட இருக்கிற வெடிகுண்டு இந்த இடத்துலதான் இருக்குன்னு எழுதி அனுப்பியிருக்கான். ஆனா போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்போ எந்த ஒரு வெடிகுண்டோ வெடிப்பொருளோ கிடைக்கல. 1974 ஜனவரி 30 அன்னைக்கு இந்த மோசமான சீரியல் கிட்ட இருந்து கடைசியா ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதுல அவன் தான் செஞ்ச கொலைகளை வச்சு ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி போட்டு அனுப்பியிருந்தான்.
அதுல நான் செஞ்ச கொலைகள் 37, ஆனா சான் பிரான்சிஸ்கோ போலீஸ் கண்டுபிடிச்சது 0ன்னு இருந்திருக்கு. ஆனா போலீஸ் இவன் தான் செஞ்ச கொலைகளோட எண்ணிக்கைய அதிகப்படுத்தி சொல்றதாவும், உண்மையிலேயே அவன் செஞ்ச கொலைகள் வெறும் 5 மட்டும்தான்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ், சிஐஏ உட்பட இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ் ஜோடியாக்கோட கொலைகளை ஆழமா ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன முடிவு எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கு. அதாவது இந்த ஜோடியாக் கில்லர் ஒரு சாதாரண மனுஷன் இல்லைன்னு, இவனுக்கு மிலிட்ரி கிரேட் நாலேஜ், அதாவது ஆர்மியில ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவனுடைய திறமைகள் இருக்குன்னு சொன்னாங்க. கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் விங் வாக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி டைப் பூட்ஸோட மேட்ச் ஆகியிருக்கு. இந்த பூட்ஸ் பொதுவா மிலிட்ரி ஸ்டோர்ல தான் கிடைக்கும். அதோட அவ அனுப்பின சீக்ரெட் கோட், என்கிரிப்ஷன் மெசேஜஸ் எல்லாம் பார்க்குறப்போ இவன் அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பான்னு தெரியுது. இந்த திறமைகள் எல்லாம் பொதுவா ஆர்மியில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ லேர்ன் பண்ணியிருப்பான்னு நினைச்சாங்க. அதே நேரத்துல ஜோடியாக் கில்லர் பத்தின பயம் அமெரிக்கா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல்ஸ்ல எல்லாம் இந்த கேஸ் பத்தி திரும்ப திரும்ப பப்ளிஷ் பண்ணி அவனை ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. இதனால நிறைய பேர் அவங்க தான் ஜோடியாக்குன்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சில பேர் போலீஸ்கிட்டயே வந்து நான் தான் ஜோடியாக்குன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால போலீஸ்க்கு உண்மையான ஜோடியாக் யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. ஆரம்பத்துல போலீஸ்க்கு ஆர்தர் லீ ஆலன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மேல சந்தேகம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவன் ஆர்மியில வேலை செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் கையில இருக்கிற வாட்ச்ல ஜோடியாக்குன்னு எழுதியிருக்கு. அதோட ஜோடியாக் கில்லரோட சிம்பலும் இருந்திருக்கு. ஆனா ஆர்த்தரோட கையெழுத்து ஜோடியாக்கோட கையெழுத்து கூட மேட்ச் ஆகல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆகல. பல வருஷம் போலீஸ் கஸ்டடியில இருந்த ஆர்த்தர் சரியா 1992 இறந்து போயிருக்கான். ரெண்டாவதா போலீஸ் சந்தேகப்பட்டது ரிச்சர்ட் காயகோஸ்கி. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இவன் பாக்குறதுக்கு அப்படியே ஸ்கெட்ச்ல இருந்த ஜோடியாக் மாதிரியே இருந்திருக்கான். ஆனா இவனோட கையெழுத்தும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் மேட்ச் ஆகல. இதே மாதிரி போலீஸ் 50 பேரை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க யாருமே ஜோடியாக் ப்ரொஃபைலோட மேட்ச் ஆகாதவங்க. இந்த கேஸ் ரொம்பவே ஃபேமஸா இருந்தாலும் ஜோடியாக் கில்லர் பத்தின உண்மையான அடையாளம் உலகத்துல இருக்கிற யாருக்கும் இப்ப வரைக்கும் தெரியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. இந்த ஜோடியாக் கில்லர் யாரு, அவன் ஏன் இத்தனை பேரை கொன்னான், லைஃப் ஆஃப்டர் டெத் கதையை தவிர அவனோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்னு உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.